இடத்துல அல்லாஹ் வந்து அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப ஏற்ற கண்டிஷனு. இப்போ அந்த கண்டிஷன் வந்து இவங்களுக்கு வந்து உறுத்துது. அப்படிங்கும்போது அல்லாஹ் வந்து உள்ளே வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து இறங்குது. ஃபஸ்ட்டு ரசூல்லா வந்து ஜென்ரலாக ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. மூமின்கள் ரெடி ஆகிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு தயாரிப்புகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹதீஸ், அந்த பெரிய ஹதீஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். புகாரியில் தபுக் போர் சம்மந்தமாக, அந்த பாவ மன்னிப்பு சம்மந்தமாக அந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கும். உத்தரவு வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெடி ஆகுறதுன்னா ரசூல்லா காலத்தில் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 50 நாள் உனக்கு வந்து கவர்மெண்ட் இராணுவம் வந்து பணம் கொடுக்காது, சம்பளம் கொடுக்காது, ஃபுட்டுக்கு பொறுப்பெடுத்துக்காது, உன் வாகனத்துக்கும் ஃபுட்டுக்கு பொறுப்பெடுத்துக்காது, எல்லாமே நீ தான் எடுத்துகிட்டு போகணும். குதிரை நீ தான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு என்ன தேவை அதுவும் நீ தான் எடுத்துகிட்டு போகணும், நீ வந்து சாப்பாடு நீ தான் எடுத்துகிட்டு போகணும், போருக்கு ஆயுதத்துக்கு வந்து யார் இந்த வெப்பன்ஸ் நீ தான் எடுத்துகிட்டு போகணும். ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ட்ரைனிங்கு தர மாட்டாங்க, ட்ரைனிங்க்கு நீ தான் செலவு பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் செலவு பண்ணணும். அப்போ எல்லாமே செலவு பண்ணுங்கும்போது கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கியான்னு கூட கேட்காது, உங்கள்கிட்ட இருக்குதா, போதுமான அளவு தயாரிப்பு இருக்குதான்னு கூட கேட்காது. அது எப்படின்னு சொல்கிறேன்னா, பின்னாடி அந்த ஆயத்துகள் நல்லா அந்த லிஸ்ட்டு போடுவோம் பாரு, அதுலேருந்தே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹ் சொல்கிறான், பூமியின் பக்கம் சாயிறீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு இருக்கிறாங்க, நீங்கள் பூமியின் பக்கம் சாயிறீங்களா, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, மறுமையோட உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா. அல்லாஹ் சொல்கிறேன், நீங்கள் புறப்படவில்லை என்றால், அப்படி நீங்கள் போருக்கு கிளம்பலன்னா அல்லாஹ் உங்களுக்கு நோவினம் மிக்க வேதனையை கொடுப்பான். அது எப்படி போருக்கு போகலான்னா முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் நோவினை வேதனை கொடுப்பானா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி லைவ் காட்சி பார்த்துங்க, வாட்ஸ்அப்லாம் வருதில்ல, இங்கே அடிக்கிறாங்கோ, அங்கே கொல்றாங்கோ, இங்கே இதை பண்ணுறாங்கோ, அங்கே அதை பண்ணுறாங்க, நம்ம வந்து ஆடு அறுக்க விட மாட்டேங்கிறான், மாடு அறுக்க விட மாட்டேங்கிறான். இது எல்லாம் என்னதுக்குன்னா அல்லாஹ்வுடைய தீனை வந்து நம்ம விட்டதுனால தான். நீ எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னங்கும்போது அல்லாஹ் திருப்பி நம்மளை, நான் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நல்லா நம்மளை விட்டுருவான். இதுதான் இன்றைய வந்து இழிவுக்கு காரணம். அல்லாஹ் அடுத்தது சொல்கிறது பாருங்கள், இது அதை விட டேஞ்சரு. அல்லாஹ் உங்களை மாற்றிவிட்டு நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை உங்கள் இடத்துல கொண்டு வருவோம். இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஃபஸ்ட்டு பனி இஸ்ராயல்கள்கிட்ட இந்த வேலை போச்சு, செய்யலை, மாற்றிட்டான். அடுத்தது அரபுகள்கிட்ட இந்த வேலை போச்சு, ரசூல்லா காலத்தில் ஒழுங்காக செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து செய்யாமல் விட்டாங்க, அவங்களையும் மாற்றிட்டான். இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் வந்து பாலஸ்தீனத்தை வந்து இழந்தது யார், அரபுகள் வந்து இழந்தாங்க. மீட்டது யார், அரபுகள் கிடையாது. சலாவுதீன் அய்யூபி அவங்க யார், குர்து. அரபுகள் வந்து இன்னைக்கு தைரியம் இழந்துட்டாங்க. அரபுகள்கிட்ட வந்து இந்த போஸ்டிங் பறிக்கப்பட்டுருச்சு. நீங்கள் செய்யலைன்னா வேற ஆளை கொண்டு வருவேன்னால இனி இஸ்லாமியோட எழுச்சி அஜமிகள் கையில் தான் இருக்குது, அரபுகள் கையில் கிடையாது. இனி வந்து அஜமிகளை கொண்டு தான் அல்ல இந்த மார்க்கத்தை வந்து மேலவங்க செஞ்சோம். 300 வருஷம் எல்லா மார்க்க புக்கும் அஜமிகள் தான், அரபிகள் எழுதவே கிடையாது. ஒரு எழுத்து அவங்க எழுத கிடையாது இஸ்லாத்தை பற்றி. குர்ஆன் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணது அஜமிகள் தான். இன்றைக்கி வந்து காபத்துல்லாவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அஜமிகள் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, அரபுகள் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அதனால தான் அரபுகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அரபுகளுக்கு கேடு இருக்கு, அரபுகளுக்கு கேடு. இன்னைக்கு ஆக மோசமான இஸ்லாமிய விரோதிகள் யாருன்னா அரபுகள் தான். இன்றைக்கி வந்து இஸ்ரேலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டானா இல்லையா, எந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அந்த சல்மானுங்கிறவன். கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், இஸ்ரேலில் வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும், இஸ்ரேலும் வந்து ஒரு நாடுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். புரியாது, ஏன்னா இஸ்ரேலை வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா. இப்போ உனக்கு கற்பனை பண்ணிங்க, தமிழ்நாடுங்கிற ஒரு ஊர் இருக்குது, இங்கே திடீர்னு யாரோ ஒரு கூட்டத்தை கொண்டாந்து இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டுட்டு இவங்களும் மனிதர்கள் தான், நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி துரத்துனா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷன் உணர்ந்தா தான் இஸ்ரேலுடைய சிச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு உணர முடியும். ஸோ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன ஆர்டர் போடுறான்னா, வேலை செய்ய மாட்டிங்களா, அப்போ தபூக் போருக்கு வந்து புறப்பட மாட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களை மாற்றிடுவான். நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்கள் இடத்தில் கொண்டு வருவான். நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு நாம் ஏதாவது தீங்கு செஞ்சிட முடியுமா? செஞ்சிட முடியாது. அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனா இருக்கான். இது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் வேற ஆற்றலை வந்து அல்லாஹ் சொல்லலை, இங்கே எதுக்கு பேராற்றலை குறிப்பிடுறான்? சிலர் நினைக்கிறாங்க இது வந்து அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நீ டெஸ்ட் ஏன் வைக்கிற? அல்லாஹ் நினைச்சானா ஒரு நிமிஷத்து வேலை, அமெரிக்காவில் ஒரு நிலநடுக்கம் கொடுத்துட்டானா அமெரிக்கா வீழ்ந்துடுது.
சைனாவில் ஒரு நிலநடுக்கம் கொடுத்தா சைனா வீழ்ந்துருது. இது அல்லாஹ் நினச்சி அல்லாஹ் செய்வான், நாம் எதுக்கு செய்யணும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த வேஷம். ஆனால் என்னன்னா நம்மளுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இதை வந்து பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு நாம் நழுவிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் தவக்குல். அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சுருக்கோம், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கோம். இப்படி தான் நமக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சார்ந்துச்சு. என்ன சொல்லிச்சு மூசா நபிகிட்ட, நீங்களும் அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், நாங்கள் முழு தவக்குல் அல்லாஹ் மேலே வைக்கிறோம், கண்டிப்பாக அல்லாஹ் ஜெயிப்பான்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த தவக்குலை வச்சாங்க. அல்லாஹ் அவங்கள காரி துப்புனான். 40 வருஷம் நாய் மாதிரி ரோட்டில் சாவுங்கடா, இந்த மாதிரி நீங்கள் தவக்குள் வச்சது எனக்கு, என்னை நம்பினது ரொம்ப பெரிய, அதாவது நம்பினதுக்கு அல்லாஹ் திட்டுறான். எதுக்கு அல்லாஹ்வை நம்பணும், எதுக்கு அல்லாஹ்வை நம்பக்கூடாது? இது வந்து நம்புறது கிடையாது, ஏமாத்துறது. நம்முடைய பொறுப்பை தட்டி கழிச்சு ஏமாத்துறது. இங்கே பூமிக்கு நம்ம ஏன் வந்தோம், அந்த வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு வேற வேலை செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ் சொல்கிறான், இங்கே ஏன் ஆற்றலை நீங்கள் சந்தேகப்படாதீங்க, எனக்கு ஆல்ரெடி பேராற்றல் இருக்குங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு வரான். அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.